மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்த பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தென் தமிழக மக்கள் பெறப்போகும் பயன்கள் என்ன பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 6 முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்றுதான் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்துவதற்கான ஒப்புதல். இதன் மூலம் மதுரை மற்றும் தென் மாவட்ட மக்களின் அரை நூற்றாண்டு கால கோரிக்கை நிறைவேறியுள்ளது. 1952ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட மதுரை விமான நிலையம் 1,89,000 சதுர அடி பரப்பளவில் இயங்கி வருகிறது. ஒரு மணி நேரத்தில் 500 பயணிகளை கையாளும் திறன் கொண்டது. அதே நேரம் நாளுக்கு நாள் பயணிகள் எண்ணிக்கையும் வணிக போக்குவரத்தும் அதிகரித்து வரும் நிலையில் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த வேண்டும் என மதுரை மக்கள் நீண்ட நாளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன்படி விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலங்களை கையகப்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு ஒரு பக்கம் நிலம் கையகப்படுத்தும் பணிகளும் நடந்து வருகின்றன. ஏற்கனவே 2024இல் இரவு நேர விமான சேவைகள் தொடங்கப்பட்டு கடந்த ஜனவரி 2026இல் நவீன ஏடிசி கோபுரம் செயல்பாட்டுக்கு வந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு மதுரை விமான நிலையத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளது. தமிழ்நாடு அரசுடன் இணைந்து இந்திய விமான நிலைய ஆணையம் செயல்படுத்தும் இத்திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 2800 மீட்டர் ஓடுதளம் 3800 மீட்டராக நீட்டிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் மிகப்பெரிய ரக விமானங்கள் மதுரை விமான நிலையத்தில் தரை இறங்க வழிவகை செய்யப்படும். தற்போது சென்னை, பெங்களூரு, மும்பை போன்ற உள்நாட்டு நகரங்களுக்கும் துபாய், சிங்கப்பூர், மலேசியா போன்ற சர்வதேச நகரங்களுக்கும் மதுரை விமான நிலையம் இணைப்பை பெற்றுள்ளது. இந்த விரிவாக்கம் முழுமையடைந்ததும் மலேசியா, இந்தோனேஷியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு புதிய நேரடி விமான சேவைகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பயணிகளின் ஆண்டு திறன் 2 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயரும். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் மிக தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இது ஆன்மீக சுற்றுலா தலமான மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் திருமலை நாயக்கர் மஹால் ஆகியவற்றிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதோடு தென் தமிழகத்தின் ஐடி, ஜவுளி மற்றும் விவசாய ஏற்றுமதி துறைகளுக்கும் புத்துயிர் அளிக்கும். இதன் மூலம் சுமார் 5000க்கும் மேற்பட்ட புதிய வேலை வாய்ப்புகளும் பிராந்திய பொருளாதாரத்தில் 15% வளர்ச்சியும் ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2027க்குள் கோயம்புத்தூர் மற்றும் திருச்சிக்கு அடுத்தபடியாக தென்னிந்தியாவின் 3வது பிரம்மாண்ட சர்வதேச விமான நிலையமாக மதுரை உருவெடுக்கும். அதேவேளையில் திட்டத்திற்கான செலவினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த கவலைகளையும் கவனத்தில் கொண்டு பணிகளை சீராக முடிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூர் வருகை தர உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் திருச்சியில் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.